இப்போ நம்ம பார்த்துருக்கிற இடம் லலிகம் சென்றாய சுவாமி திருக்கோயில். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டத்தில் அமைந்துள்ள லலிகம் அப்படின்ற இடத்துல அமைந்துள்ள ஒரு பழமையான சென்றாய பெரும சுவாமி திருக்கோயில தான் இருக்கும். இந்த இடம் பாருங்க எவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்க் மாதிரி. இந்த கோயிலோட இடிபாடுகள், அதோட பழைய கல் தூண்கள், சிற்பங்கள் இதில் எல்லாத்தையுமே ஒரு பார்க் மாதிரி புல்வெளி வச்சு அதில் சின்ன அளவில் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயிலோட காணொலியை போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பக்கத்தில் உள்ள வயலில் வந்து தூக்கி போட்டு விசாட்டப்பட்டு கிடந்தது, கண்டுக்கப்படாமல் இருந்தது. இப்போ ஒரு நல்ல மாற்றமாக இப்போ இந்த கோயிலை வந்து எடுத்து கோயிலை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ கல்வெட்டுகள் தூண்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததான் வந்து வாங்க கோயில் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். இந்த பழைய வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க எப்படி இருந்தது அப்படி. பழைய 2 வருஷத்தோட கோயில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் லிங்க், அதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த தூண்கள் எல்லாத்தையும் சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா ஃபுல்லாக நீட்டாக பெயிண்ட் பண்ணிட்டாங்க. கோயில் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. லாஸ்ட் வீடியோலயே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நம்ம வீடியோ எடுக்கல, கோயில் பூட்டி தான் இருந்துச்சு. எப்போ வீடியோ எடுக்கும் போதுமே கோயில் பூட்டி தான் இருந்துச்சு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா இதுல உள்ள ஆஞ்சநேயர் சிற்பம் இருக்கு. அது வந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விநாயகரை பார்த்தாச்சு. விநாயகருக்கு அடுத்தது ஆஞ்சநேயர் கோயில் தான். இந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல தான் அருகில் உள்ள வயல்ல தான் வந்து முதல்ல இந்த தூண்கள்லாம் கிடந்துச்சு. இது வந்து அந்த பழங்கால ஆஞ்சநேயர் சிற்பம், 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஆஞ்சநேயர் சிற்பம். எப்படி 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஆஞ்சநேயர் சிற்பம் அப்படின்னு சொல்றோம்னா அங்கே கல்வெட்டுல வந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது அப்படின்ற மாதிரி தகவல் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதை வச்சு தான் சொல்றோம். கோயிலுக்கு முன்பு உள்ள பழங்கால சிற்பங்கள். இந்த மாதிரி கோயிலை புதுப்பிச்சு கட்டுறாங்கன்னு போது அட்லீஸ்ட் இதுல உள்ளது போல இந்த பழைய சிற்பங்கள் ஏதாவது இருக்கு, தூண்கள் ஏதாவது இருக்குன்னா இந்த மாதிரி வந்து கோயில்லையே காட்சி பொருள் மாதிரியே அட்லீஸ்ட் வச்சிருக்கலாம். அப்போதான் பழமையான கோயில் அப்படின்னு தெரிய வரும். இந்த கோயில் வந்து ஏறத்தாழ வந்து 12ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க இதுவும் சொல்லியிருக்காங்க. ஆஞ்சநேயர் வந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட ஆஞ்சநேயர்னு சொல்லியிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தின் சிறப்புகளை பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.